வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 7th சயின்ஸு. இதில் நம்ம 1 மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ 7th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 லெசன் போட்டாச்சு, வித் கொஷின் ஆன்சரோடு போட்டிருக்கிறோம். பட் என்எம்எம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்காகவும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்காகவும் இந்த 1 மார்க் கொஷின்ஸ், ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா காம்படிஷன் எக்ஸாமுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ கூட நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன், ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு எப்படி படிக்கிறது என்னன்ட்டு மெத்தட் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம 1 மார்க் கொஷின் அப்படியே ரீட் பண்ணிட்டு வர போகிறோம். நீங்கள் அதை ரிப்பீட்டடாக இந்த வீடியோ மட்டுமே கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆயிரும், சரிங்களா? நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு கேட்கலாம், இல்லை திரும்ப திரும்ப இந்த வீடியோ போட்டு கேட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒரு தடவைக்கு 4 தடவை இந்த லெசனை போட்டு கேட்டிங்க அப்படின்னா அதுவே படித்த மாதிரி, சரியா? அது நல்லா டீப்பாக மனசை வந்து அமைதியான நிலையில் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே போட்டு கேட்டிங்கன்னா போதும், சரியா? அதுவே உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம், பாருங்கள். அளவீட்டியல் ஃபஸ்ட் லெசன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டேர்மில் இது ஃபஸ்ட் டேர்ம், ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா, நம்மளுக்கு 7th ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், 7th என்எம்எம் ஸ்டூடெண்ட்டுக்கு 3 டேர்மும் கண்டிப்பாக படித்தாகணும். 8th 2 டேர்ம் படித்தா போதும். இதில் எந்த லெசன் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சரியா? அதனால் திரும்ப திரும்ப கேட்குறீங்க என்ன லெசன் இம்பார்ட்டன்ட்னு, அதெல்லாம் வந்து எப்படியும் கெஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி மார்க் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 40%, அதாவது 90க்கு 45 மார்க் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப், ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட எய்ம் 90க்கு 50யாவது வாங்குறதுக்கு எய்ம் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 90 ஒவ்வொன்றிலையும், சரிங்களா? மேக்ஸு அண்ட் சாட் ரெண்டுலேயுமே, ஸ்காலஸ்டிக் ரெண்டுலேயுமே சேர்த்து நீங்கள் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கணும்? 100ஆக இருக்கணும், ஓகேவா? ஒவ்வொன்றிலையும் ஈச் ஒன் நீங்கள் 50 எடுக்கணும், ஓகேவா? அதுதான் உங்களோட எய்மாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களால் மென்டல் எபிலிட்டி, மனத்திறன் இதில் வந்து உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், சரியா? கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு படிங்க, நிச்சயமாக முடியும். ஓகே, ஸோ மோதி பார்க்கலாம். ஓகே, ரைட். கொஷின்ஸ் பார்க்கலாம், பாருங்கள். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நேரத்தின், அதாவது காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, மீட்டர், எம், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் அதுதான், வினாடின்னு மட்டும் நம்மளுக்கு தனியாக கொடுத்துட மாட்டாங்க. கேஜி கொடுப்பாங்க, கிலோகிராம், இந்த மாதிரி டைப்லேயும் கொடுப்பாங்க, சரியா? எல்லாமே பார்த்துக்கோங்க. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், கே அப்படின்ற சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, கெல்வின். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். பொருளின் அளவின் எஸ்ஐ அலகு மோல். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா, சிடி. அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகளின் பெயர் வழி அலகுகள், சரிங்களா? பரப்பளவு மற்றும் கன அளவு என்பதை வழி அளவுகள் தான், சரியா? பரப்பளவு காண உதவும் வாய்ப்பாடு நீளம் இன்ட்டு அகலம். பரப்பளவின் அலகு சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர். கன அளவு காண உதவும் வாய்ப்பாடு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். கன அளவு அலகு என்ன? கன மீட்டர் அல்லது மீட்டர் கியூப். வேகம் காண உதவும் வாய்ப்பாடு தூரம் பை காலம். தூரத்தின் அலகு மீட்டர் பை வினாடி அல்லது மீட்டர் வினாடி பவர் -1. மின்னூட்டம் காண உதவும் வாய்ப்பாடு மின்னோட்டம் இன்ட்டு நேரம். மின்னூட்டத்தின் அலகு ஆம்பியர் அல்லது கூலும். மின்னூட்டத்தின் அலகு ஆம்பியர் வினாடி அல்லது கூலும். ஆம்பியர் காண உதவும் வாய்ப்பாடு நிறை பை கன அளவு. அடர்த்தியின் அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அல்லது கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பவர் -3. ஓகே, பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு எவ்வாறு அழைக்கப்படும்? பரப்பளவு அப்படின்னு அழைக்கப்படும். பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு பரப்பளவு. இந்த கொஷினில் உங்களுக்கு வந்து புக் பேக்கும் இன்க்ளூட் ஆகிருக்கும்.
ஒவ்வொரு லெசனில் இதில் எதுலேயுமே மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இதில் கொஷின்ஸ் எடுத்துருக்கோம். சரியா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் படித்தாலே உங்களுக்கு போதுமானது 7th பொறுத்த வரைக்கும். 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? 1 சதுர மீட்டர். சதுரத்தின் பரப்பளவு காண உதவும் வாய்ப்பாடு பக்கம் பை பக்கம் அல்லது a ஸ்கொயர். செவ்வகத்தின் பரப்பளவு காண உதவும் வாய்ப்பாடு நீளம் பை அகலம் அல்லது l இன்டு b. வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். ஓகே, பை ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? பை இன்டு ஆர் இன்டு ஆர். முக்கோணத்தின் பரப்பளவு காண உதவும் வாய்ப்பாடு ஆஃப் இன்டு அடிப்பக்கம் இன்டு உயரம் ஆஃப் பிஹெச். ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் பரப்பளவை வரைபடத்தால் அல்லது நீரின் இடப்பெயர்ச்சி முறையில் காணலாம். ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் பரப்பளவை எம்முறையில் காணலாம்? வரைபடத்தால் அல்லது நீரின் இடப்பெயர்ச்சி முறை மூலம் காணலாம். ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் ஆக்கிரமித்துக் கொள்ளும் இடம் எவ்வாறு அழைக்கப்படும்? கன அளவு அல்லது பருமன் அப்படின்னு அழைக்கப்படும். சரியா? ஒரு பொருள் வந்து ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய ஒரு பொருளுக்குள்ளார ஒரு இன்னொரு இது ஏதாவது தண்ணீரோ இல்லை மற்ற சர்க்கரை அந்த மாதிரியான ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னா அது என்ன நினைக்கிறோம்? அது கன அளவு அல்லது பருமன். அடைத்து கொள்ளக்கூடிய அந்த ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய அந்த இடம் எவ்வளவு இருக்கு அந்த பிளேஸ். கன அளவு காண உதவும் வாய்ப்பாடு அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். கன அளவின் SI அலகு கன மீட்டர் அல்லது மீட்டர் கியூப். கனசதுரத்தின் கன அளவு காண உதவும் வாய்ப்பாடு கன அளவுனா என்ன சொல்றோம்? பருமன் a கியூப். ஓகேவா? a கியூப் தான் நம்மளுக்கு இதுல வைப்பாங்க, ஆப்ஷன்ல கண்டிப்பா வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதுதான் வைப்பாங்க. சரியா? கனசதுரத்தின் கன அளவு காண உதவும் வாய்ப்பாடு a கியூப். a இன்ட்டு a இன்ட்டு a, பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம். கன செவ்வகத்தின் கன அளவு காண உதவும் வாய்ப்பாடு LBH. நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். கோளத்தின் கன அளவு காண உதவும் வாய்ப்பாடு 4/3 பைஆர் கியூப். 4/3 பைஆர் கியூப். சரியா? இதை பிரித்து எழுதும் பொழுது 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூப். ஓகே, ஸோ நம்ம எழுதுறது கோளத்தின் கன அளவு காண உதவும் வாய்ப்பாடு 4/3 பைஆர் கியூப். உருளையின் கன அளவு காண உதவும் வாய்ப்பாடு பைஆர் ஸ்கொயர் ஹச். 1 லிட்டர் என்பதை எத்தனை சிசிக்கு சமம்? 1 லிட்டர் அப்படிங்கிறது சிசின்னு சொல்லுவோம்ல, இவ்வளோ சிசி பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் எத்தனை சிசிக்கு சமம் அப்படின்னா 1000 சிசிக்கு சமம். பெட்ரோல்லாம் சொல்லுவோம். ஓகேவா? அதெல்லாம் அப்போ 1 லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை சிசி? 1000 சிசி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 1 லிட்டர் என்பது எத்தனை மில்லி லிட்டர்? 1000 மில்லி லிட்டர். இது டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். கேலன் என்பது எதன் பருமனை காண உதவும் அலகு? திரவங்களின் பருமனை காண உதவும் அலகு. அவுன்ஸ் மற்றும் குவாட் என்பதன் எந்தன் பருமனை காண உதவும் அலகு? திரவங்களின் பருமனை காண உதவும் அலகு. 1 கேலன் என்பது எத்தனை மில்லிக்கு சமம்? 3785 மில்லிக்கு சமம் 1 கேலன் அப்படிங்கிறது. 1 அவுன்ஸ் என்பது எத்தனை மில்லிக்கு சமம்? 30 மில்லிக்கு சமம் 1 அவுன்ஸ். 1 குவாட் என்பது எத்தனை லிட்டருக்கு சமம்? 1 லிட்டர். அடர்த்தியை காண உதவும் வாய்ப்பாடு நிறை பை பருமன் அல்லது M/V. அடர்த்தியின் SI அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இது M/V அப்படிங்கிறது மாஸ் பை வால்யூம். ஓகே, அடர்த்தியின் CGS அலகு கிலோகிராம் பை சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? ஸோ அடர்த்தியை காண உதவும் வாய்ப்பாடு M/V, அதாவது மாஸ் பை வால்யூம், நிறை பை பருமன். அடர்த்தியின் SI அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அடர்த்தியின் CGC அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஓகேங்களா? இது எல்லாம் லெசனில் இருக்கிறது தான். சரியா? ஸோ இதெல்லாம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது எல்லாம் ஃபஸ்ட் லெசனில் அளவீடுகள் அப்படிங்கிறது அவ்வளவும் இருக்குது. ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய லெசன் தான் 7th. ஓகே, விளக்கெண்ணெயின் அடர்த்தி என்ன அப்படின்னா 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். சரியா? 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப்.
காற்றின் அடர்த்தி 12 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். மண்ணெண்ணெயின் அடர்த்தி 800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். பாதரசத்தின் அடர்த்தி 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். மரத்தின் அடர்த்தி 770 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அலுமினியம் அல்லது உலோகத்தின் அடர்த்தி, அலுமினியம் உலோகம் இதனுடைய அடர்த்தி 2700 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இரும்பு உலோகத்தின் அடர்த்தி 7800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். தாமிரம் உலோகத்தின் அடர்த்தி 8900 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். வெள்ளி உலோகத்தின் அடர்த்தி 10500 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். தங்கம் உலோகத்தின் அடர்த்தி 19300 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இது குரூப் 1 வேணா பார்த்துக்கலாம். சரியா? கண்டிப்பாக 7th இது கேட்ட மாட்டாங்க, ஏன்னா இது டஃப் கொஷின்ல தான் கேட்பாங்க. குரூப் 2 குரூப் 1 இதுக்கு கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு இதில் ஏதாவது ஒரு கொஷின் வைக்கலாம், பார்த்துக்கோங்க. நிறை காண உதவும் வாய்ப்பாடு அடர்த்தி இன்ட்டு கன அளவு. நிறையை காண உதவும் வாய்ப்பாடு அடர்த்தி இன்ட்டு கன அளவு. இது 8th முக்கியம். இரு விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவை அளக்க பயன்படும் அலகு ஒளி ஆண்டு. சரிங்களா? இரு விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவை அளக்க பயன்படும் அலகு ஒளி ஆண்டு. பூமிக்கும் விண்மீனுக்கும் இடையே உள்ள தொலைவை அளக்க பயன்படும் அலகு வானியல் ஆண்டு அல்லது ஒளி ஆண்டு. ஏற்கனவே பார்த்திருக்கோம். பூமிக்கும் விண்மீனுக்கும் இடையே உள்ள தொலைவை அளக்க பயன்படும் அலகு என்னது? வானியல் ஆண்டு அல்லது ஒளி ஆண்டு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். சரியா? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கக்கூடிய சராசரி தொலைவு மில்லியன் பார்த்துக்கோங்க, 149.6 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனிலிருந்து நெப்டியூன் எத்தனை வானியல் அலகு தொலைவில் உள்ளது? 30 வானியல் அலகு தொலைவில் உள்ளது. ஒரு வானியல் அலகின் மதிப்பு 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அல்லது 149.6 × 10⁶ கிலோமீட்டர். சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன் என்னன்னு சொல்றோம்? பிராக்சிமா சென்டாரி. ஒளியின் வேகம் இதெல்லாம் தான் கண்டிப்பா கேட்பாங்க என்எம்எஸ்க்கு. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். சரியா? ஸோ அந்த அதாவது தங்கத்தின் அடர்த்தி எல்லாம் அந்த அடர்த்திலாம் பார்க்கறத விட இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஆனால் 7th அதை வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த புக்கு, சமச்சீர் புக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது. ஓகே, ரைட். இது முக்கியமானது. சரியா? 61 சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. ஒளியின் வேகம் பார்த்துக்கோங்க, அதுவும் முக்கியம். ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை. ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகள் எவ்வளோ? 3.153 × 10⁻7 வினாடிகள். இப்போ எத்தனை ஜீரோ வரும்? 7 ஜீரோ வரும். ஓகே, 3.153 × 10⁻7 வினாடிகள். ஒளி ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு 9.46 × 10⁻15 மீட்டர். ஒரு ஒளியாண்டின் மதிப்பு, ஒரு ஒளியாண்டுன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு ஒளியாண்டின் மதிப்பு 9.46 × 10⁻15 மீட்டர். சரிங்களா? ஒரு ஒளியாண்டினுடைய மதிப்பு இவ்வளோ. அதே தான் ஒரு ஒளியாண்டில் கடக்கும் ஒரு ஒளி வந்து ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு தான் ஒளியாண்டுன்னு சொல்றோம். அப்போ ஒளியாண்டின் மதிப்பு இதுதான். புரியுதா? ஒளி ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு 9.46 × 10⁻15 மீட்டர். அதே தான் ஒரு ஒளி ஆண்டின் மதிப்பு. ஒரு ஒளி ஆண்டின் மதிப்பு அதே தான். பிராக்சிமா சென்டாரி நமது சூரிய குடும்பத்தில் இருந்து எத்தனை ஒளியாண்டு தொலைவில் உள்ளது? 4.22 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. பிராக்சிமா சென்டாரி என்ன சொன்னோம்? சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் சொன்னோம். ஸோ அது எத்தனை ஒளியாண்டு, சூரிய குடும்பத்திலிருந்து எத்தனை ஒளியாண்டு தொலைவில் இருக்கு? 4.22 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. அண்டத்தின் மையத்தில் இருந்து பூமி எத்தனை ஒளியாண்டு தொலைவில் உள்ளது?
25,000 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. சரிங்களா? அண்டத்தின் மையத்தில் இருந்து பூமி எத்தனை ஒளியாண்டு தொலைவு? 25,000 ஒளியாண்டு தொலைவில். நீரில் விளக்கெண்ணெய் மிதப்பதற்கு காரணம் நீரின் அடர்த்தி அதிகம். இது கேட்கலாம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சிக்கும் கேட்கலாம். இது ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. ஆனால் 8th ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்கலாம். சரியா? நீரில் விளக்கெண்ணெய் மிதப்பதற்கு காரணம் நீரின் அடர்த்தி அதிகமாக இருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் லெசன். சரிங்களா? ஏற்கனவே உங்களுக்கு 7th ஃபஸ்ட் லெசன் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ப்ளஸ் புக் பேக் போட்டால் போதும். சரியா? ஸோ இந்த லெசன் கொஞ்சம் உங்களுக்கு டஃப். ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ.